தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. இதுதான் அமெரிக்காவின் மீட்பு. மாணவிகளை புதைக்க தோண்டிய குழிகளை பகிர்ந்துள்ள ஈரான் நெஞ்சை உருக வைக்கும் பதிவு. சுரேசாலே கைது, திடீரென சிங்கப்பூர் பறந்தார் கோட்டாபய. ஈரான் மீதான தாக்குதலை உடன் நிறுத்துங்கள், இஸ்ரேலிடம் பொங்கி எழுந்த சீனா. யாழ் மாவட்டத்தில் 12 இசைக்குழுவினர் இணைந்து மாபெரும் இசை நிகழ்ச்சி. எரிவாயு நெருக்கடிக்கு இதுதான் காரணம், ஜனாதிபதி அனுரகுமார வெளியிட்ட தகவல். அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளை திகைக்க வைத்த ஈரானின் கிளஸ்டர் ஏவுகணைகள். அமேசான் தரவு மையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல், வங்கி சேவைகள் முடக்கம், உடனடியாக மாற்றப்படும் தரவு வலயங்கள். தொடர்பென விரிவான செய்திகள். தெற்கு ஈரானின் மினாப் நகரில் செயற்பட்டு வந்த சஜரே தையீபா என்ற பெண்கள் ஆரம்ப பள்ளி மீது கடந்த சனிக்கிழமை காலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் பள்ளி மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் உட்பட சுமார் 165 முதல் 180 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் இருந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகளை புதைப்பதற்காக தோண்டப்பட்டுள்ள குழிகளின் புகைப்படங்களை ஈரான் பகிர்ந்துள்ளது. இது இன்னும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர், அமெரிக்க ஆஸ்திரேலிய குண்டுவீச்சில் ஒரு தொடக்க பள்ளியில் கொல்லப்பட்ட 160க்கும் மேற்பட்ட அப்பாவி சிறுமிகளுக்காக தோண்டப்பட்ட கல்லறைகள், அவர்களின் உடல்கள் சிதைக்கப்பட்டு உருக்குலைந்து போயுள்ளன. மிஸ்டர் ட்ரம்ப் வாக்களித்த மீட்பு என்பது நிஜத்தில் இப்படித்தான் இருக்கிறது. காசா முதல் மீனாப் வரை அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசாலே கைது செய்யப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைக்காக மேஜர் ஜெனரல் சுரேசாலே கைது செய்யப்பட்டதும் கோட்டாபய ராஜபக்ச SQ-463 விமானத்தில் சிங்கப்பூருக்கு பயணமாகியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்சவை விசாரிக்க குற்றப்புலனாய்வு பிரிவினர் திட்டமிடாத நிலையிலும் அவர் சிங்கப்பூருக்கு திடீரென புறப்பட்டு சென்றுள்ளமை பலத்த சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோட்டாபய ராஜபக்சவை அதிகாரத்திற்கு கொண்டுவரும் நோக்கிலேயே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுரேசாலே கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான தாக்குதல்களை பெய்ஜிங் எதிர்க்கிறது என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சாரிடம் தொலைபேசியில் தெரிவித்ததாக சீன அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெஹ்ரானின் நெருங்கிய கூட்டாளியான பெய்ஜிங் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது மற்றும் காமினியின் கொலையை கடுமையான மீறல் என்று கண்டித்துள்ளது. சாரிடம் பேசிய வாங், பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனை மூலம் பிரச்சினைகளை தீர்ப்பதை சீனா ஆதரிப்பதாக கூறியதாக அரசு செய்தி நிறுவனமான சின்கூவா தெரிவித்துள்ளது. சமீபத்திய ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் வெளிப்படையான முன்னேற்றத்தை அடைந்து வந்தன. துரதிருஷ்டவசமாக இந்த செயல்முறை தாக்குதலால் தடைப்பட்டுள்ளது என்று வாங் கூறினார். அமெரிக்க ஆஸ்திரேலிய ராணுவ தாக்குதல்களுக்கு பெய்ஜிங்கின் எதிர்ப்பை மீண்டும் வெளிப்படுத்திய வாங், படை நடவடிக்கையால் உண்மையிலேயே பிரச்சினைகளை தீர்க்க முடியாது, அதற்கு பதிலாக அது புதிய சிக்கல்களையும் கடுமையான விளைவுகளையும் மட்டுமே கொண்டுவரும் என்று குறிப்பிட்டார். மோதல் மேலும் பரவுவதையும் கட்டுப்பாட்டை மீறுவதையும் தடுக்க ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் ஒரே நேரத்தில் எரிவாயுக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டிற்கான தீர்வுகளை முன்வைத்து நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எரிவாயுவை சேமித்து வைப்பதில் நெருக்கடி காணப்படுவதால் அதற்கான தேவையான தீர்வுகள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில்
அதிகபட்சமாக ஒரு வார காலத்திற்கு மாத்திரமே எரிவாயுவை சேமித்து வைக்க முடியும் என்பதையும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் எரிவாயு மற்றும் எரிபொருளில் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என தெரிவித்த ஜனாதிபதி மார்ச் 12ஆம் தேதியளவில் புதிய எரிவாயு சிலிண்டர்களுடன் கப்பலொன்று நாட்டிற்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். ஜெருசலேம் நகரின் இதய பகுதியை இலக்கு வைத்து ஈரான் ஏவிய கிளஸ்டர் ஏவுகணைகள் வெறும் ராணுவ தாக்குதல் மட்டுமல்ல, அது உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு அபாய எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுகிறது. வழக்கமான ஏவுகணைகளை போலன்றி வான்பரப்பில் நூற்றுக்கணக்கான சிறு துண்டுகளாக சிதறிவிடும் இந்த அதிரடி தொழில்நுட்பம் இஸ்ரேலின் பெருமைக்குரிய அயன் டோம் உள்ளிட்ட அதிநவீன வான் பாதுகாப்பு வலயங்களுக்கே பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இந்த தாக்குதலின் மூலம் ஈரான் தனது ராணுவ வலிமையை நிரூபித்ததோடு மட்டுமல்லாமல் தங்களை சீண்டினால் அதன் விளைவுகள் எல்லைகளை தாண்டி எதிரொலிக்கும் என்ற அரசியல் செய்தியையும் சர்வதேச அரங்கில் உரக்க சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளை திகைக்க வைத்துள்ள இந்த நகர்வு இப்பிராந்தியத்தை ஒரு முழு அளவிலான போரை நோக்கி தள்ளுமா அல்லது உலக நாடுகளின் தலையீட்டால் பதற்றம் தணியுமா என தற்போது உலகமே உற்றுநோக்கும் மையப்புள்ளியாக இது மாறியுள்ளது. உலகின் முன்னணி கிளவுட் சேவை வழங்குநரான அமேசான் நிறுவனத்தின் பல தரவு மையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளன. இத்தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள 2 தரவு மையங்கள் நேரடியாக சேதமடைந்துள்ளதுடன் பஹ்ரைனில் அமைந்துள்ள ஒரு மையமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வங்கி நடவடிக்கைகள், இணையதளங்கள் மற்றும் பல தொலைபேசி செயலிகளின் செயற்பாடுகள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பஹ்ரைன் தளத்திற்கு அருகில் விழுந்த ஒரு ட்ரோன் கூடுதல் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் காரணமாக கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் மின்சார விநியோகம் தடைப்பட்டதால் தரவு செயலாக்க நடவடிக்கைகளும் ஸ்தம்பித்துள்ளது. மேலும் தீயணைப்பு அமைப்புகள் இயங்கியதன் காரணமாக தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு நேரினால் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் கூறுகிறது. ஈரானிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள், கட்டமைப்பு சேதம், மின்தடை மற்றும் தீ விபத்துகள் காரணமாக முழு செயற்பாடுகளையும் மீட்டெடுப்பதற்கு நேரமெடுக்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலவும் பாதுகாப்பற்ற தன்மை காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தமது சேவைகளை பயன்படுத்தும் அனைத்து நிறுவனங்களையும் உடனடியாக தமது தரவுகளை ஐரோப்பிய அல்லது அமெரிக்கா போன்ற பாதுகாப்பான வலயங்களில் அமைந்துள்ள சேவையகங்களுக்கு மாற்றுமாறு அமேசான் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஆஸ்திரேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வளைகுடா நாடுகளில் ஈரானிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தின் 12 இசைக்குழுவினர் இணைந்து காங்கேசன்துறை கடற்கரையில் மார்ச் 6, 7, 8ஆம் தேதிகளில் மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடாத்த ஏற்பாடு செய்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர்கள் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மேற்கண்ட விடயத்தினை அறிவித்துள்ளனர். வணக்கம். இப்போ எல்லா விடயங்களையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய செயலாளர் மற்றும் பொருளாளர் இந்த நிகழ்வுக்கு தொழிற்பட்டு கொண்டிருக்க எங்களுடைய தங்கச்சி சொன்னவா. அந்த வகையில் இந்த நிகழ்வு மிக பிரமாண்டமாக நடக்கணுமெண்டா அதில் வெற்றி எங்களுடைய மக்களோட கையிலான் இருக்குது. வெறுமனே யாழ்ப்பாணத்து மக்களை மட்டும் நாங்கள் இதில் அழைக்கிறேன்னு நீங்கள் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் இலங்கையில் எந்த பாகத்துலேருந்தும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏனெண்டா யாழ்ப்பாணத்தில் முதல் முறை எப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. இங்கே வரக்கூடிய எல்லாருமே நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்தும் வந்து பார்க்கலாம். நீங்கள் இங்கே இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், கொழும்புலேருந்தும் வரலாம், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரலாம். அதுக்கேற்ற மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதில் இன்னும் சொன்ன மாதிரி தரிப்பிட வசதிகள் எல்லாமே நாங்கள் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்கிறோம். நீங்கள் வாங்க, வந்து பூரண ஆதரவு தாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய நீங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யணும்.